புருஷோத்தம மன்னன். அவனுக்கு பட்டத்து ராணி வந்து மகாராணி வந்து பத்மாவதி, பட்டத்து இளவரசன் மனோகரன். ஆசை நாயகி ராஜாக்கள் சும்மா இருப்பாங்க, கீப் வச்சுப்பாங்க, நம்பர் 1 2 3 4 வச்சுப்பானுங்களே. அது நம்பர் 2 வந்து வசந்த சேனை. இந்த வசந்த சேனையை வந்து பையன் மனோகர் அவமானப்படுத்திட்டான்னு அவன் கையில் விலங்க மாட்டி கொண்டாந்து சபையில் விசாரிக்கிறது. இவ்வளோதாங்க மேட்ரு. தமிழ்நாடு பூரா கல்யாண வீட்லேயும் கோயில் விசேஷத்துலேயும் பட்டி பட்டியாக ரெக்கார்டில் போகுதப்பா அந்த மனோகரா விஷயம். சவுண்டு போட்டு டைலாக் போட்டு, மனோகரா உன்னை எதற்காக அழைத்திருக்குன்னு தெரியுமா? திருத்திக் கொள்ளுங்கள், தயவு செய்து. அழைத்து வரவில்லை, இழுத்து வர செய்திருக்கிறீர்கள். என் கட்டளையை தெரிந்து கொண்டிருப்பாய் நீ. கட்டளையாயுது கலைகாண முடியாத ஆசை, பொன்னும் மணியும் மின்னும் வைரமும் பூட்டி மகிழ்ந்து கண்ணே முத்தே தமிழ் பண்ணே என்றெல்லாம் குலவை கொஞ்சி தந்தத்தாரான கட்டிலே சந்தன தொட்டிலே வீரனே என் விழி நிறைந்தவனே தீரர் வழி வந்தவனே என்றெல்லாம் யாரை சீராட்டி பாராட்டினீர்களோ அவனை, அந்த மனோகரனை சங்கிலியால் பிணைத்து சபை நடுவே நிறுத்தி சந்தோஷம் கொண்டாட வேண்டும் என்ற தங்கள் தனியாத ஆசைக்கு பிற கட்டளையா தந்தையே. நீ நீதியின் முன் நிற்கும் குற்றவாளி, தந்தை முன் தனை நல்ல போது குற்றவாளி. யாருக்கு என்ன குற்றம் செய்தேன்? என்னால் தீங்கிழைக்கப்பட்டவர்கள் யார்? அரசே, தந்தை முன் தனையனாகல்ல பிரஜைகளில் ஒருவனாக கேட்கிறேன். கொலை செய்தேனா, கொள்ளையடித்தேனா, நாட்டை கவிழ்க்கும் குள்ளநறிவை தான் செய்தேனா? குற்றமன செய்தேன் கொற்றவனே, குற்றமன செய்தேன் கூற மாட்டீர்களா? நீர் கூற வேண்டாம். இதோ அறம் கூறும் அமைச்சர்கள் இருக்கிறார்கள், மரபர்குடி வந்த மா வீரர்கள் இருக்கிறார்கள், மக்களின் பிரதிநிதிகள், அவர்கள் கூறட்டும். என்ன குற்றம் செய்தேன்? குற்றத்தை மகாராஜா கூறத்தானே வேண்டும். இது உங்களுக்கு சம்பந்தம் இல்லாதது. சம்பந்தம் இல்லாத விஷயம் சபைக்கு வருவானேன்? குடும்பத் தகராறு, கொலுவிற்கு வரும் விசித்திரத்தை சரித்திரம் என்றுதான் முதல் முறை சந்திக்கிறது மகாராஜா. போதும் நிறுத்து. வசந்த விழாவில் நீ செய்த தவறுக்காக வசந்த சேனையிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும். அதற்குத்தான் காரணம் கேட்கிறேன். எதிர்த்து பேசுபவர்களுக்கு ராஜசபையில் என்ன தண்டனை தெரியுமா? முறைப்படி மணந்த ராணிக்கு சிறை தண்டனை அளித்துவிட்டு மூலையில் கிடந்ததற்கு முடிசூட்டியவர்களுக்கு அளிக்கப்படும் தண்டனை குறைவானதுதான். ஆத்திரத்தை கிளப்பாதே, நிறைவேற்ற அரசன் உத்தரவு. அரசன் உத்தரவு என்ன? ஆண்டவன் உத்தரவுக்கே காரணம் கேட்க ஆரம்பித்து விட்டார்கள். அரசே, சிறைச்சாலைக்கு செல்ல வேண்டும் தாய் என்று கேள்விப்பட்டவனும் அடங்கி இருப்பவன் ஆமை. தாய்க்கும் தந்தைக்கும் வேற்றி முடியா மூடனே, தந்தையாரின் ஆணை கேட்டு தாயாரின் தலையை வெற்றி என்ற பரசுராமனை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறாயா நீ? பரசுராமன் அவதாரம், மனோகரன் மனிதன். என் கட்டளை நிறைவேற்றப் போகிறாயா இல்லையா? நிறைவேற்றுகிறேன். மன்னிப்பு கேட்க வேண்டும் மனோகரன். ஆமாம், அதுவும் அரை நொடியில். அரை நொடி என்ன, அதற்குள்ளாகவே. ஆனால் யாரிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் தெரியுமா? கோமளவல்லி, கோமேதக சிலை, கூவும் குயில், குதிக்கும் மான் என்றெல்லாம் உம்மால் புகழப்படும் இந்த கோணல் புத்திக்காரியின் கொள்ளி கண்களை, கொடிய நாக்கை என் கூர்வாள் கிரையாக தந்துவிட்டு அதை எதிர்த்தால் உண்மையும் உனக்கு பக்கத்துடன் தான் அந்த பட்டாளத்தையும் பணமாக்கிவிட்டு சூன்யக்காரி காலவட்டம் சுத்திகளை சுடுகாட்டுக்கு அனுப்பிவிட்டேன் என்று சுழலும் வாளுடன் சூழும் புகழுடன் என் அன்னையிடம் ஓடி மன்னிப்பு கேட்க வேண்டும். நேர்வட்டமான உத்தரவை தயார்தானா? தயார்தானா? ஏன் நடுங்க வேண்டும்? புருஷோத்தமர் போரிலே புலி, வாட வையம் கலங்கும். அவரா இப்படி பயப்படுவார்? பாவம் வேலின் கூர்மையை சோதித்த விரல்கள் இந்த வஞ்சகின் விரல்களை எவ்வளவு அசைத்துக் கொண்டிருக்கிறது. பாசறையை பார்வையிட்ட கண்கள் இந்த பாம்பாட்டத்தின் பாவத்தில் அவன் நைத்து கிடக்கின்றது. கோட்டை கொத்தளங்களை நினைத்து கிடந்த நெஞ்சம் இந்த குட்டிச்சோறும் நிழலவா குளிச்சு காணுகிறது. பேசாதே, ஊர் பேசுகிறது, உலகம் பேசுகிறது. ஆமாம், நீ பேசிமன் பேசிமன்ட்டான், பொங்கிட்டா மனோகரன். புருஷோத்தமரே, புரட்டுக்காரியின் உருட்டும் விடியிலே உலகத்தை காண்பவரே, மானம் ஒன்றே நல்வாழ்வன கொண்டு வாழ்ந்த மரவேந்தர் பரம்பரையிலே மாசாக வந்தவரே, மயிலுக்கும் மந்திக்கும் வித்தியாசம் தெரியாத மதிவாளரே, குளிர்நிலவை கொள்ளிக்கட்டை என கூறிய குருடரே, என் தாய் அன்பில் பிறப்படம், அறநிதியின் இருப்படம், கருணை வடிவம், கற்பின் திருவுரும், மாசத்த மாணிக்கம், மாற்றுக்குறையா தங்கம், அவர்கள் அவதூறு கூறி உன் அங்கங்களை பிளந்தெறிவேன். இந்த துரோக பேச்சுக்குமை தூண்டிவிட்டு துர்த்தை நூலை துண்டாடுவேன். துணிவிருந்தால் தோளில் வரவிருந்தால் எடுத்துக்கொள்ளும் வாளை, தடுத்துக்கொள்ளும் சாவை, தைரியம் இல்லாவிட்டால் தடுக்குக்காரின் குலுக்கு திருப்பியை கோழையாகி விட்டிருந்தால் ஓடுமதி விட்டு புறமது காட்டி ஓடும். புறநானூற்றின் பெருமை மூட வந்த புழுதி காட்டே புறமது காட்டி ஓடும். கலிங்கத்து பணியை மறைக்க வந்த கால் இருளே, கால் புடலில் ஈடுபட ஓடும் ஓடும் ஓலவிட்டு ஓடும், ஓங்கால கோச்சலிட்டு ஓடும். ஏன் அவமானமாக இருக்கிறதா? என் அன்னையை சூச்சத்தை சின்னஞ்சிறு புழுவே, ஏன் சிறையாக மாறிவிட்டீர்? ஏ ராஜவிக்ரமே, பழிவாங் பக்தன் பூஜை செய்ய வந்திருக்கிறான். அப்படியே நில்லும், அசையாமல் நில்லும். இந்த சித்து வேலைக்கான ரத்தத்தை கொண்டு உமக்கு அபிஷேகம் செய்கிறேன். இந்த நாசகாரி நரம்புடால் உமக்கு மாற சூட்டுகிறேன். முல்லை சிரிப்பன புகழ் வீரே, மோக போதில் அந்த பற்களை எடுத்து உமக்கு அர்ச்சனை செய்கிறேன். பாவி பார், பத்தினி இழந்த படுபாவி பார், நீயும் முன்னும் வஞ்சனை படுமாட்டை பார். இதுதான் பா.